ஆச்சு? ஐயோ என்னங்க ஆச்சு? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? முத்தனே முத்தனே, ஐயோ கொஞ்சம் இருங்க எனக்கு. யாராவது இருக்கீங்களா? யாராவது? ஐயோ எனக்கு எனக்கு தண்ணி குடுக்கவா? தண்ணி குடிக்கிறீங்களா? ஐயோ நர்மதா, குழந்தையும் இல்லையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணுமாக்கா, ராசாத்தி, யாராவது ஓடி வாங்களே. ஐயோ எனக்கு கண்ணு முடிச்சு பாருங்களேன். வாங்க வாங்க பாருங்க. நல்லா தான் வந்துட்டாரு. யாராவது ஒரு ஆட்டோ கூப்பிடுங்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எனக்கு மெதுவா மெதுவா. போய் ஆட்டோ கூப்பிடுமா போ. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அம்மா பதறாதீங்க, பொறுமையா இருங்க. ஆட்டோ ஆட்டோ இங்க வாப்பா, அர்ஜென்ட்டா ஆஸ்பத்திரிக்கு போணும். இப்படி இப்படி நிப்பாட்டிக்கப்பா. ஆட்டோ நிக்குது, சீக்கிரம் வாங்க. அம்மா இங்க தள்ளுமா. என்னன்னு தெரியலமா, நல்லாதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. நர்மதா நீ வாடி. நீ போமா. ராசாத்தி, கதவு திறந்து எனக்கு கொஞ்சம் வீட்டை பாத்துக்க வந்துடுறோம். சீக்கிரம் போப்பா போப்பா போப்பா. டாக்டர் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. பதட்டப்படாதீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியல. எனக்கு பயமா இருக்கு. அவர் எப்படி இருக்காரு சொல்லுமா. அம்மா சொன்னா கேளுமா, அழாதம்மா. அம்மா என்னாச்சுமா? அமுதா, அப்பா உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுக்க சொல்லுடி. சரி அழாதே, என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சுமா? அழாதே, என்னாச்சு சொல்லு. நான் என்னத்தடி சொல்லுவேன்? வேலையில இருந்து வந்தாரு, வேலையை விட்டு வந்தவர் தங்கோன்னு கூப்பிட்டாரு, அப்படியே சரிஞ்சிட்டாரு. அமுதா அமுதா, அப்பா எப்படியாவது காப்பாத்தி கொடுக்க சொல்லுடி. நீ போய் பாருடி. டாக்டர் பேசுறேன். டாக்டர் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ நீ போடி, படிச்சதானடி, நீ உள்ள போ. போறேன். நீ உட்காரு மாட்டே. நீ வந்து உட்காரு சொல்றேன். உட்காருமா உட்காருமா. அம்மா அழாதம்மா, எல்லாம் போயிட்டு வராங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நீ அழாதம்மா, இருமா, டாக்டர் வெளிய வரட்டும், என்னன்னு கேக்கலாம். நீ உட்காரு, நீ வந்து உட்காருமா, உட்காரு உட்காரு. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா டாக்டர் வரேன். டாக்டர் டாக்டர் டாக்டர், இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? நல்ல நேரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்கம்மா, இல்லன்னா அவரை காப்பாத்திருக்கவே முடியாது. அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க டாக்டர். என் வீட்டுக்காரர் நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சாமா? பெரிய வாக்குவாதம் எதுவும் நடந்துச்சா? இல்ல டாக்டர், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா நல்லா சந்தோஷமா தான் இருந்தாரு. இது அவருக்கு முதல் அட்டாக்மா. இனிமே அவர் டென்ஷன் ஆகாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. உங்களுக்குள்ள 1000 கோபதாபங்கள் இருக்கலாம், ஆனா அவருக்காக உங்களை நீங்க மாத்திக்கிறதாமா நல்லது. வெளியில மனுஷனுக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது குடும்பத்துல உள்ளவங்க அன்பா இருந்தாதான் அந்த பிரச்சனை எல்லாம் மறந்து போகும். இப்போ அவரை நான் காப்பாத்திட்டேன், இனிமே அவரை காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. அவ்வளவுதாமா சொல்லுவேன். சரிங்க டாக்டர். டாக்டர், அப்பாவை எப்போ போய் பார்க்கலாம்? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் போய் பாருங்க. ஓகே? தேங்க் யூ டாக்டர். அம்மா எதுக்குமா அழற? அதான் அப்பாக்கு சரியாயிடுச்சுல? இல்ல அமுதா, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் அமுதா. சரி நீ உட்காரு. எனக்கு மேடம், பேஷண்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. அப்பா எனக்கு அப்பா ஐயோ, கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்டீங்களே. என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை. நான் தான் உங்களை தேவையில்லாம கோவப்படுத்திட்டேன். இனிமே நான் உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டேன்.
அம்மா தாயே, நான் கூப்பிட்ட உடனே வந்து என் கூடவே தங்கி என் தாலியை காப்பாத்திட்டம்மா. வாரம் வெள்ளிக்கிழமை நான் உன் சன்னதிக்கு வந்து நான் நெய் விளக்கு போடுறேம்மா. இனி நான் என் புருஷனை காயப்படுத்தாத மாதிரி என் வாயை கட்டி போடுமா. அம்மா, நீ இரு, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாமா, வேண்டாம். அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அர்ச்சனை பண்ணிக்கலாம். அவர் உயிருக்கு போராடுற நிலைமையில அவரை என் மடியில வச்சுக்கிட்டு இந்த கோவிலை கடந்து போகும்போது, தெய்வமே என் தாலியை காப்பாத்தி கொடு, நான் என் புருஷனோட வந்து அர்ச்சனை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதனால அவரோட வந்து நான் அர்ச்சனை பண்ணணும். ஒருத்தர் கூட இருக்கிறப்போ அவங்க அருமை பெருமை எல்லாம் தெரியவே மாட்டேங்குது. எங்கேயாவது நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்களோங்கிற பயம் வரும்போதுதான் நமக்கு எல்லாமே அவங்க தாங்கிற உணர்வு வருது. அம்மா, நீ இத்தனை வருஷத்துல இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல. அழுதுமா? இல்லடி, நான் அவரோட நிழலையே நின்னுக்கிட்டு இத்தனை வருஷமா அவர் அவமானமா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என் மஞ்சளே கரைஞ்சு போயிடுங்கிற பயம் வரும்போது பொம்பளை மனசு கரையாதா என்ன? சரிம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாம சாமி கும்பிடு. அமுதாக்கா, இவர் உங்களை தேடி வீட்டுக்கு வந்தாரு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க வீட்டுக்கு போனேன், நீங்க கோயில் இருக்கதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களை கோயில்ல வச்சு பார்த்தலான்னு வந்தேன். யாருங்க நீங்க? நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? இது என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை. முதல் கல்யாண பத்திரிக்கைய குலதெய்வத்துக்கு தான் வைப்போம். இப்போ உனக்கு வைக்கிறோமா? என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, சரியா தான் பேசிட்டு இருக்கேன். ஆட்டோல இருந்து கீழே விழுந்த பணத்தை நீ தானே எடுத்த? ஆமா. அந்த பணத்தை போலீஸ்ல கொடுத்து சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னது நீதானே? ஆமா. ம்? ம். நீ எடுத்து அந்த பணத்தை தவற விட்டது நான் தாம்மா. பணம் மட்டும் காணாம போயிருந்தா எனக்கு பெரிய பாதிப்பு இருந்திருக்காது. ஆனா தாலி காணாம போயிருந்தா என் பொண்ணோட கல்யாணம் நின்று இருக்கும். தாலி பண்ண ஆசாரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொந்தமா. மறுத்தாலி பண்ணணும்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். தாலி காணாம போனதை அபசகுணமா நினைச்சு அவங்க கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்கம்மா. மற்றவங்களோட பணத்தை பார்த்து மனசு சலனப்படாம உரியவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்ச பாரு, அந்த நல்ல மனசுக்கு தாம்மா முதல் பத்திரிக்கை உனக்கு வைக்கிறமா. வாங்கிக்கம்மா. நீ வாங்கம்மா. மறக்காம என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா? கண்டிப்பா வரும். அம்மா, இது உங்க பொண்ணா? உங்க பொண்ணோட நல்ல மனசுதான் உங்க வீட்டை காவல் தெய்வமா காப்பாத்துமா. வரமா, வரேன். என்னம்மா நீ என்ன கும்பிட்டு இருக்க? நீ மத்தவங்களுக்கு பண்ண நல்ல காரியம்தான் என்னோட மாங்கல்யத்தை காப்பாத்தி இருக்கு. நீ அந்த பொண்ணோட தாலியை காப்பாத்தல, உங்க அம்மாவோட தாலியை காப்பாத்தி இருக்கம்மா. உங்க அம்மாவோட தாலியை காப்பாத்தி இருக்கு. அழாதம்மா, அம்மா அழாதம்மா, அழாத. எழுந்துரு, அழாத. இங்க பாரு, இன்னொரு தடவை அழக்கூடாது, சரியா? ஒழுங்கா சாமி கும்பிடு. நம்ம அப்பாவை போய் பார்க்கலாம். சாமி கும்பிடு. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பொண்ணு உண்மையிலே கிரேட் தான்.
மேடம், இன்னைக்கு எப்படியும் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினு தான் பார்த்தேன். ஆனால் முடியல. நோ உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த இடத்துல போய் பிசினஸ் பத்திலாம் பேசியிருக்க மாட்டேன். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எந்த பொண்ணுமே நர்வஸா தான் இருப்பா. அந்த நேரத்துல நீங்க அமைதியா வந்ததுதான் கரெக்ட். ஒருத்தர் ஒரு பொண்ண தெய்வமா மதிச்சு முதல் பத்திரிக்கையை தருது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? ஆமாம் மேடம், பணம் திரும்ப கிடைச்சது கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் தாலி திரும்ப கிடைச்சது தான் அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. கரெக்ட். இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை தள்ளி போட வேண்டாம். நானே கொஞ்சம் இறங்கி வரேன். அந்த அமுதா நல்லவளாவும் திறமையானவளாவும் இருக்கிறதுனால நாளைக்கே நான் அவளை சந்திச்சு பேசுறேன். அந்த அமுதாவை முதல்ல என் ஸ்டாஃபா தான் பார்க்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்ன கொஞ்சம் மாத்திக்கிறேன். பட் அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் என் ஸ்டாஃபா மாத்திடுவேன். நாளைக்கு காலையில நாம 2 பேரும் அவளை போய் மீட் பண்றோம். ஓகே? ஷூர் மேடம். வரேன் மேடம். இன்ட்ரெஸ்டிங். இந்தாங்க குடிங்க. உட்காரு தங்கம். சூடாறிடும், குடிங்க. குடிக்கிற நீ உட்காரு. தங்கம், இப்போ நம்ம கையிருப்பு எவ்வளோமா இருக்கும்? இந்த கேள்வியை 2 பொண்ணை பெத்தனா எப்போவோ கேட்டிருக்கணும். வாழவே தெரியாதவனாக இருந்துட்டேன். இப்போ வந்து இந்த கேள்வியை கேட்குறேன். ஒரு குடும்பஸ்தனுக்கு நோய் வந்து மரணம் வரைக்கும் போயிட்டு வரும்போது தான் இந்த குடும்பத்துக்காக ஏதாவது சேர்த்து வச்சோமா இல்லையாங்கிறது நினைப்பே வருதுமா. நான் என் பொண்ணுங்களை மகாலட்சுமியாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுங்க ஒரு வீட்டு மருமகளாக போகிறதுக்கு உண்மையான மகாலட்சுமியோட கருணை வேணுங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. நீதி, நேர்மை அப்படின்னு எவ்வளோ புண்ணியங்களை என் பொண்ணுங்களுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு தேவையான காசு பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கல. நான் சேர்த்து வச்சிருக்கேங்க. நாளைக்கே நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் ஒண்ணா முகூர்த்தம் வச்சா கூட நீங்க கவலையே பட வேண்டாம். நான் என் பொண்ணுங்களை கரை சேர்த்துருவேன். எப்படி தங்கம்? எப்படி? நான் கொடுத்த குறைச்ச சம்பளத்தில் எப்படி இந்த மாதிரி உன்னால் சேர்த்து வைக்க முடிஞ்சதுமா? 2 பொண்ணா பெத்து வச்சிருக்கேனே. நான் மட்டும் இல்லைங்க, பொண்ணை பெத்த எல்லா தாயுமே என்ன மாதிரி தான் இருப்பாங்க. யாருக்கும் தெரியறது இல்ல. இங்க பாருங்க, பொண்ணுங்க கல்யாணத்தை நினைச்சு வருத்தப்பட்டு நீங்க உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம பெரிய பொண்ணு அமுதாவை தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் தங்கம். எனக்கு இது போதுங்க, இது போதும். நீங்க பாலை குடிங்க. இங்க பாருங்க, நான் சீக்கிரமாவே நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேங்க. பாலை குடிங்க, குடிங்க. பாத்துப்பா, பாத்து.
நான் போய் காஃபி நீ போட்டு கொண்டு உட்காரு. வரேன். அம்மா நீ உட்காரு. ஆ. நீ உட்காந்து பேசிட்டு இரு. உட்காரு. ஏய் இதை உள்ள எடுத்துட்டு போய் வை. தங்கம், திரும்ப இந்த வீட்டை வந்து பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. செத்து போனமாக தான் வந்து படுப்பேன்னு நான் நினச்சேன். ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. இந்த வாழ்க்கை இது ரெண்டாவதாக எனக்கு கிடைச்ச வாழ்க்கை தங்கம். 2 பொண்ணு பெற்று வச்சிருக்கிய அந்த புண்ணியத்துக்காக போனா போதும் நான் போடுற பிச்சைன்னு கடவுள் கொடுத்த வாழ்க்கைமா இது. எதையாவது நினைச்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. அமுதா டெய்லி இந்த வழி தான் ஆஃபீஸ்க்கு போவோம் மேடம். அதனால தான் உங்களை இங்கே கூட்டு வந்தேன். ஓகே, அதுக்கு தானே வந்திருக்கோம். கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்ச என்ன இப்படி தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே சிவா. மேடம் ஏய், சும்மா காமெடி பண்ண. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சிவா, நான் இந்த மாதிரிலாம் வந்து நிக்கிறத நினைச்சா எனக்கே வேடிக்கையா இருக்கு. இது நான் தானான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எதுக்குமே எப்பவுமே காத்துட்டு இருந்ததில்ல. என் அப்பா பார்த்து பார்த்து அப்படி பண்ணுவாரு. எனக்கு இதுதான் வேணும்னு நான் நினைக்கிறது வேணா லேட்டா இருக்கலாம், ஆனா என் அப்பா அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வாங்கி கொடுத்துருவாரு. காலேஜில் உங்க கூட படித்த கீர்த்தனா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க மேடம். என்ன சொன்னா? ஐயோ தப்பாலாம் ஒன்றும் சொல்ல மேடம். நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிற அமுதாவை நாளைக்கு பார்க்க போகிறேன்னு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கள் காலேஜில் படிக்கும்போது நீங்கள் காலேஜுக்கு வர்றதுக்காக தினமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் காத்துட்ருப்பாங்களாமே. ஒரு தடவை காலேஜில் பிக்னிக் ஏற்பாடு பண்ணப்போ கூட அந்த பஸ்ஸு 2 மணி நேரம் காத்துட்டு இருந்ததாமே. போதும் சிவா போதும், மொத்த வரலாறையும் சொல்லிட்டாளா? கரெக்ட் தான். பட் காலேஜ்ல இருந்த ரஞ்சினி வேற, இப்ப நம்ம கம்பெனிக்கு எம்டியா இருக்கிற ரஞ்சினி வேற. மேடம் எதுக்குமே ஒரு மாற்றம் வேணும் மேடம். நீங்கள் இதே மாதிரி பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய பிஸ்னஸ் உமன் ஆயிடுவீங்க மேடம். என்ன சிவா இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம்? வந்துருவாங்க மேடம். சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்குமா அதிர்ச்சியை